அன்பே சிவம். கைலாயத்தில் நந்தி தேவர்கிட்ட உபதேசம் பெற்றவர் சுந்தரநாதர். இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அகத்தியரை பார்க்க வர்ற வழியில் சாத்தனூர் அப்படிங்கிற ஊரில் மூலன்கிற மாடு மேய்க்கிறவர் இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. இந்த இறந்து கிடந்தா சுற்றி மாடுங்கள்லாம் நின்று கண்ணீர் விட்டு அழுதுங்க. மாட்டுக்காரன் செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த ஜீவன்லாம் மேலே இவருக்கு ரொம்ப கருணை. இப்போ பரகாய பிரவேசம், அதாவது தன் உயிரை இன்னொரு உடலுக்குள்ளே விடுறதான். இது ரொம்ப பெரிய வித்தை. இதை செஞ்சு அந்த மாடு மேய்க்கிறவன் இருக்கா இல்லையா, அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே இவர் போயிட்டார். ஆனால் திரும்பி பார்த்தப்ப பழைய உடல் மறைஞ்சு போயிருந்தது. இது இவரோட சித்தம் அப்படின்னு, அதாவது இறைவனுடைய சித்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் இவர். உடனே என்ன பண்ணாரு, திருவாவடுதுறையில் இருக்கிற அரச மரத்தடியில் தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணை திறப்பாரு. அப்போ ஒரு பாட்டு பாடுவார். அப்படி 3000 வருஷம் தவம் செஞ்சு அவர் பாடினது தான் திருமந்திரம். திருமூலர் நமக்கு சொன்ன ரொம்ப 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 முக்கியமான புரட்சிகரமான கருத்து என்ன அப்படின்னா, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. அதாவது மனித குலம் முழுவதும் ஒண்ணுதானா, கடவுள் ஒருவன் தான். இதை மட்டும் மனசார நினைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு யமனை பற்றிய பயமே இருக்காது. நமனில்லை நானாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இருந்த நிறைய பேர் இந்த உடம்பு வெறும் குப்பை, அது அழியக்கூடியது அப்படின்னு சொன்னப்ப திருமூலர் தான் சொன்னாரு, இந்த உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அதாவது என்ன ஒரு அழகான செய்யும் தெரியுமா. முதல்ல இந்த உடம்பை ஒரு பாரோன்னு நினைச்சேன், ஆனா இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த இறைவன் தங்குகின்ற கோயிலா இது அப்படின்னு நினைச்சு இந்த உடம்பு அப்படிங்கிறதுனால இந்த உடம்பை போற்றி பாதுகாக்கிறேன். உலகத்துக்கே தாரக மந்திரத்தை கொடுத்தவர் திருமூலருங்க. அன்பே சிவம். இந்த மந்திரம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆகும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அடாடாடாடாடா, அன்பும் கடவுளும் வேறு வேறு என்று அறிவில்லாதவங்க தான் சொல்லுவாங்களா. ஆனால் அன்புதான் கடவுள் அப்படின்னு யாருக்குமே தெரியறதே இல்லை. அன்புதான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சப்புறம் எல்லாரும் அன்பாவே மாறிடுவாங்களாம். இன்னைக்கு நம்ம ஜிம்முக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், டயட் இருக்கோம், இது எல்லாமே உடம்பு அழகாக வச்சுக்க தானே இல்லையா. ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே உடம்பு நீங்கள் வாழ்கிற வாடகை வீடு கிடையாது, இதுவும் கடவுள் வாழ்கிற ஒரு கோயில் தான். உங்கள் உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே அன்பு செலுத்தினா நீங்கள் தேடுற கடவுள் உங்களுக்குள்ளேயே கிடைப்பார். அன்பே சிவம். சிவாயினம்.